கில்லான் ஜாலான் கம்போங் பாப்பான் பகுதியில் இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வாங்கும் சக்திக்குட்பட்ட வீடுகள் வழங்கப்படும். பெர்மோடலான் நெகிரி சிலாங்கோர் புர்ஹாட் மூலம் அத்திட்டம் மேற்கொள்ளப்படும் என மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடீன் ஷாரி கூறினார். அதுவரை குடும்பங்கள் ஸ்மார்ட் சேவா திட்டத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்படுவர். ஒருவேளை அதில் நிதி பிரச்சனை இருந்தால் தாராளமாக பேசலாம் என்றார் அவர். கம்போங் பாப்பான் நில உரிமை விவகாரத்தை குடியிருப்பாளர்களின் பிரதிநிதிகள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாதிருந்தால் அப்பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு கண்டிருக்கலாம் என அமீருடீன் கூறினார். ஆனால் இப்பிரச்சனை அரசியல் மற்றும் மனித உரிமை விவாதமாகவும் மாறியுள்ளது. குறிப்பாக கில்லான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு திறந்த மடல் எழுதி போலீசாரின் கடுமையான கைது நடவடிக்கைகளை கண்டித்துள்ளார். குடியிருப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டது மலேசியா மடானி கொள்கைக்கு முரணானது என அவர் கூறினார். மாநில அரசு 99,000 ரிங்கெட் மதிப்புள்ள இருமாடி தேரஸ் வீடுகளை வழங்கும் என கொடுக்கப்பட்ட வாக்குறுதியையும் சார்ல்ஸ் சந்தியாகோ மீண்டும் நினைவூட்டினார். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்கவும் பக்கத்தன் ஹரப்பான் தலைமையிலான மாநில அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவும் போலீசாரின் கடுமையான நடவடிக்கைகளை நிறுத்தவும் சார்ல்ஸ் சந்தியாகோ பிரதமரை வலியுறுத்தினார். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. ஜெட் பிளாக் 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.